ஹாய்ப்பா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. காரைக்குடி செட்டிநாடு ஆச்சி சமையல் சேனல்லேருந்து நான் தெய்வானி பேசுகிறேன்ப்பா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ பாவக்காய் வறுக்க போகிறோம். பாவக்காய் கொஞ்சம் செட்டு நான் வறுத்துட்டேன். அப்புறம் தான் சரி ஒரு வீடியோ எடுப்போம்னு நினச்சேன் நான். இப்போ இதில் என்னென்ன சேர்த்துருக்கோம் அப்படின்னு, பாவக்காயை ஒரு அரை மணி நேரம் உப்பு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கழனி தண்ணியில் ஊற வச்சுங்க. நம்ம அரிசி கழுவுவோம்ல, அந்த தண்ணியில் ஊற வச்சிட்டிங்கன்னா கசப்பு இருக்காது. ரொம்ப பிள்ளைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதில் என்னென்ன சேர்த்துருக்கோன்னா, நம்ம இதில் வரமிளகாத்தூள், தனி வரமிளகாத்தூள், சோம்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த தூள், சிக்கன் தூள்லாம் நான் சேர்க்கலப்பா, அந்த தூள். அப்புறம் கொஞ்சோண்டு லைட்டாக மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, பச்சரிசி மாவு கொஞ்சம், கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம், நீங்கள் இருந்தால் கொஞ்சம் கடல மாவும் போட்டுங்கப்பா, நல்லாயிருக்கும். ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் கடல மாவு. அதிகமாக போட்டிங்கனாலும் கெட்டி கெட்டியாக போயிடும், நல்லா இருக்காது. ஒரு அரை ஸ்பூன் 3/4 ஸ்பூன் போட்டுங்க, அரை ஸ்பூனே போதும். மீதி கார்ன்ஃப்ளவர் மாவுலாம் 2 ஸ்பூன் போட்டுங்க, பச்சரிசி மாவு 1 ஸ்பூன் போட்டுங்க, உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு நம்ம பெசரி முதல்ல அரை மணி நேரம் தண்ணியில், உப்பு தண்ணியில், கழனி தண்ணியில் ஊற வச்சிட்டோம். இது இப்போ அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கோம். இப்போ ஊற வச்சுட்டு நான் ஒரு நடை எடுத்துட்டேன். பாவக்காது பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இதில் போடுவோம். ஒரு பெட்டு எடுத்துட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக தான்ப்பா போட்டு வறுக்கணும். நம்ம இதேமாரி கொஞ்சம் விட்டுட்டு கொஞ்சம் சிம்லையோ கொஞ்சம் லைட்டாக தூங்கிட்டு வச்சுட்டோம்னா அது கொஞ்சம் நேரம் வேகம், கொஞ்சம் நேரம் எடுக்கும்ப்பா வேக. கொஞ்சம் சாந்து கொஞ்சம் காரணம் அதை தீயை கொஞ்சம் மெலிசாக வச்சுக்கிட்டு சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம வெந்தோன்னா அதில் நல்லா பிடிச்சிக்கிட்டோம் சாயந்தரம். அப்புறம் நம்ம திருப்பி விட்டோம்னா கரெக்டாக இருக்கும்ப்பா. இப்போ நான் வடை வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கப்பா. வடை வீடியோவில் இப்போ பாருங்கள், எனக்கு இந்த விரல் எப்படி மடங்கியிருக்கு பார்த்தீங்களா? இந்த விரல்லாம் எனக்கு 30 வருஷமாக எனக்கு கிட்டத்தட்ட எங்கள் பொண்ணு பிறந்து 2 வருஷத்தில் எனக்கு ரொமட்டாய்டு வந்துருச்சுப்பா. இந்த விரல்லாம் இப்படி மடங்கிரும்ப்பா. ரொமட்டாய்டு வந்தாவே நீங்கள் போய் பார்த்துருங்கப்பா. ரொமட்டாய்டுங்கிறது ரொம்ப என்ன சொல்கிறது, நானும் ரொம்ப அவதிப்பட்டேன். இந்த குழந்த பிறந்த ட்ரெஸ்ட்டில் பொண்ணை ஸ்கூலுக்கு அனுப்பணும், 2வது பொண்ணை எங்கள் வீட்டுக்காரவங்க இருந்தாங்க. அவங்களால ஓரளவு தானேப்பா பார்க்க முடியும். சொந்தக்காரங்களாம் இருந்து பார்த்தாங்க. 1 வாரம் 10 நாள் தான் இருப்பாங்க இல்லையா? அதனால் நம்ம உடம்பை நம்ம தான் பார்த்துக்கணும். நான் அன்னைக்கு பார்த்துக்காமல் விட்டதுனால நம்ம உடம்பே நம்மளை அழிச்சிரும்பா. இது வெட்டணின்னு சொல்லுவாங்க, முடக்குறதம்னு சொல்லுவாங்க. என் விரல் நல்லா பாருங்கள் எல்லாருமே. எவ்வளோ கூனி, இந்த கடைசி விரல் பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு, இந்த கடைசி விரல். அதனால் நம்ம முடக்காகன்னா இப்படி கையெல்லாம் மடங்கிரும்பா. நம்ம சாப்பிடல அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒவ்வொரு விரலில் இந்த ஜாயிண்ட்லாம் வலி வந்துச்சுன்னா உடனே டாக்டரை போய் பார்த்துருங்க. அதுவும் குழந்த பிறந்தவங்கலாம் ரொம்ப எச்சரிக்கையாக போய் பாருங்கள். நான் காமிக்காத டாக்டரே கிடையாது. நான் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன்ப்பா. என்ன எல்லோரும் கேலி பண்ணுவாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. ஒரு கம்பை வேணால் ஊனிக்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க சொந்தக்காரங்களாம். அவங்களுக்கு இதோட சீரியஸ்னஸ் தெரியாது. நமக்கு தான் அந்த வேதனை அதிகமாக இருக்கும். நான்லாம் ரொம்ப சிரிச்சதே கிடையாதுப்பா. இப்போ நான் சிரித்து வீடியோ போகிறேன்னு சொல்கிறேன்னா அவ்வளோ வலி வேதனையெல்லாம் அனுபவிச்சு நான்லாம் 20 வருஷமாக பட்டுக்கிட்டு இருக்கேன்ப்பா. 24 வருஷம் ஆச்சு எனக்கு ரொமட்டாய்டு நான் இந்த சிரமத்தில் தான்ப்பா வீடியோலாம் நான் போடுறேன், அப்லோட் பண்ணுறேன், போடுறேன். எல்லாருக்குமே நான் போடணுன்னு தான் போடுறேன், தெரியணுன்னு. எனக்கு ஒரு ரிலாக்ஸாக இருக்கணும்னு தானேப்பா நான் போடுறேன். உங்களுக்கும் தெரியட்டும் தான் நான் போடுறேன். அதனால் கொஞ்சம் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கப்பா. சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நான் முழு வீடியோவாக அந்த ரொமட்டாய்டு, முடக்குறதும், வெட்ட நீரும் ஒன்று தான், ரொமட்டாய்டு ஒன்று தான், முடக்குறதும் ஒன்று தான். அதனால் நான் பெரிய வீடியோவாக நான் ஒன்று போடுறேன். எதனால் வந்துச்சு, இப்போ எப்படி வந்துச்சு, எந்த டாக்டர்கிட்ட காமிக்கிறோம் அப்படின்னு சொல்லி. நான்லாம் சிரிச்சே பல வருஷம் ஆச்சுப்பா. நான் அந்த அளவுக்கு மன நிம்மதி இல்லை. வீட்டில் பிள்ளைங்களெல்லாம் ரொம்ப திட்டுவேன். என் பிள்ளைங்களாம் ரொம்ப தங்கமான பிள்ளைங்க. 2 பிள்ளைங்களும் என்னை நல்லா பார்த்துக்குவாங்க. எங்கள் வீட்டுக்காரங்க வெளியூரில் இருந்ததுனால அவங்க நல்லா பார்த்துக்குவாங்க. சூப்பராக எனக்கு எல்லாமே செஞ்சு கொடுப்பாங்க. என்னை கூட்டிகிட்டு போவாங்க, டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போவாங்க.
நான் என்னுடைய வேதனையெல்லாம் அவங்கள்ட்ட வெளிப்படுத்துறது கோவமாக தான் வெளிப்படுத்துவேன், திட்டுவேன். அதெல்லாம் தாங்கிப்பாங்க. நான் அது ஒரு பெரிய வீடியோவாக போடுறேன்ப்பா உங்களுக்கு. இவ்வளோ கஷ்டத்தையும் என்னால் இப்போ கூட என்னால் 2 நிமிஷம் 5 நிமிஷம் கூட நிற்க முடியாது. கையெல்லாம் வீங்கி போயிடும், விரல்லாம் வந்து நரம்பெல்லாம் அப்படியே பிடிச்சி இழுக்கும். காலையில் வந்து எந்திரிக்க முடியாது, ஒரு வாளி தண்ணி கூட தூக்க முடியாது. அவ்வளோ சிரமத்தில் தான்ப்பா நான் இந்த வீடியோலாம் போடுறேன், உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அதனால் நீங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கப்பா. எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் எல்லாம் நல்லதும் நடக்கட்டும். ரொமட்டாய்டு பற்றி வீடியோலாம் போடுறேன். குழந்தை பற்றவங்களாம் ஜாக்கிரதையாக உடம்பு பார்த்துங்க. எல்லோரும் ஹெல்ப் பண்ணுங்கள் அவங்களுக்கு. ஓகேவாப்பா? ஹஸ்பண்ட் தான் நல்லா ஹெல்ப் பண்ணணும். சுற்றி உள்ளவங்க அவங்க அம்மா அப்பா எல்லாருமே அவங்கள நல்லா பார்த்துங்க. குழந்தை பிறந்தவங்க எனக்கு வந்து கொஞ்சம் பார்த்துக்க ஆள் இல்லாதனால ரொம்ப சிரமத்தில் தான் என் உடம்பே என்னை அழிக்கிற மாதிரி வந்துருச்சு. அந்த நம்ம செல்லே நம்மளை அழிச்சிரும்பா ரொமட்டாய்டு. நான் பெரிய வீடியோவாக போடுறேன்ப்பா. எல்லாம் காரைக்குடி செட்டிநாடு சாட்சி சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் பாருங்கப்பா. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கல்கண்டு வடை வீடியோலாம் வரும்ப்பா, பாருங்கள். நான் அவ்வளோ நிற்க முடியாமல் தான்ப்பா அந்த வீடியோலாம் போட்டேன் சிரிச்சுக்கிட்டு. எனக்கு கால் வந்துச்சு, அதெல்லாம் பொருட்படுத்தாமல் தான் நான் போட்டிருக்கேன் எல்லாமே. அதனால் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கப்பா எல்லோரும். வாழ்க வளமுடன். எல்லா இடமுமே வலிக்கும்பா ரொமட்டாய்டு வந்தால். இன்றைக்கி நம்ம 2 நாளைக்கு நல்லாயிருப்போம், 2 நாளைக்கு நல்லா இல்லாமல் போயிடுவோம்பா. நம்ம படுத்த பிடிக்க ஆயிரும். ரொமட்டாய்டுங்கிறது எந்த நேரத்தில் எப்படி நமக்கு வந்து வலியை உண்டாக்குன்னே தெரியாது. நிறைய காயெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அதுக்கு. நான் அதெல்லாம் ஒரு நாள் சொல்கிறேன்ப்பா என்னென்னு. நீங்கள் குழந்தை பிறந்தோன்னா மட்டும் நீங்கள் ஜாக்கிரதையாக பார்த்துங்கப்பா உடம்பு எல்லோரும். குழந்தை பிறந்து உங்கள் உடம்பையும் நல்லா பார்த்துங்க, பிள்ளைங்க உடம்பையும் நல்லா பார்த்துங்க. நான் ஒழுங்காக பார்த்துக்காமல் விட்டதுனால தான்ப்பா எனக்கு இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுட்டேன். நான் இன்னமும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்ப்பா. ஒவ்வொரு நிமிஷமும் வேதனை அனுபவிச்சுட்டு தான் இருக்கேன். நான் வலி வேதனை தாங்க முடியாமல் என் பிள்ளைகள்கிட்ட அழுகிறது, டெய்லி அழுதுகிட்டே இருக்குது. அவ்வளோ ஒரு கஷ்டமான இது ரொமட்டாய்டுப்பா. இது நீர் கோத்துக்கிட்டு சுருக்கு சுருக்குன்னு குத்தும், வலிக்கும், வேதனைப்படும். ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே தான்ப்பா இருக்கும் நம்ம. ஓகேவாப்பா? அதனால் எல்லாருமே அப்படி தான்ப்பா இருக்குது. ரொமட்டாய்டுங்கிறது ரொம்ப கஷ்டமான வியாதி தான். அது ரொம்ப வலியை பொறுத்து தான் வாழணும். எத்தனை வருஷம் ஆனாலும் வலி இருந்துக்கிட்டே தான் இருக்கும். வலியை பொறுக்கிறதுக்கு நம்ம வாழ பழகிக்கணும்ப்பா. அதை அப்படி தான்ப்பா நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். தெய்வானாயாச்சு அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் எல்லோரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். செட்டிநாடு சமையல் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. ஓகேவாப்பா? வாழ்க வளமுடன். எப்படி இருக்குது பாருங்கப்பா, வெந்திருக்குது, சூப்பராக வந்துருச்சு. அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணி வீடியோ போடுறேன்ப்பா. எனக்கு எடுத்து வச்சுருக்கேன், அப்லோட் பண்ண தான் என்னால் முடியல. எங்கள் பொண்ணுக்கு நேரம் இல்லை. அதனால் வந்து ரொமட்டாய்டு வந்தவங்களெல்லாம் ரொம்ப நல்லா பார்த்துக்குங்க எல்லாருமே. வலி வேதனையெல்லாம் சொல்ல முடியாத வலி வேதனையாக இருக்கும். அது எல்லாருக்குமே தெரியாது. வலி அனுபவித்து பார்த்தவங்களுக்கு தான்ப்பா தெரியும் அந்த வலியும் வேதனையும். அதனால் தயவு செஞ்சு யாருமே எல்லாருமே அப்படி விட்டுறாதீங்க, நல்லா பார்த்துங்க. அது அம்மாவாக இருக்கட்டும், அப்பாவாக இருக்கட்டும், பிள்ளையாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் நல்லா பார்த்துங்கப்பா. நான் வந்து இந்த ரொமட்டாய்டு நல்லா பாருங்கப்பா. என் பல்லை பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் உடஞ்சிருக்கும், 2 பக்கத்தில் அந்த 3ஆவது பல் உடஞ்சிருக்கும். பேலன்ஸ் பத்தாமல் விழுந்து தான் அது உடஞ்சிருச்சு. அதனால தான் இப்போ இவ்வளோ சொல்கிறேன் நான் உங்களுக்கு எல்லாருக்குமே. ரொமட்டாய்டு வந்து ஸ்ட்ரிப்பாக கால் கையெல்லாம் பிடிச்சிக்கும், வேலை செய்ய முடியாது. மாத்திரை ரொட்டீனாக போட்டுக்கிட்டே இருக்கணும்ப்பா. நம்ம விட்டுட்டோம்னா நம்மளால் எதுவுமே செயல்பட முடியாது. மாத்திரையே வந்து போட்டுக்கிட்டே இருக்கணும்ப்பா. டாக்டர்கிட்ட காமிச்சு விடாமல் போட்டுக்கிட்டே இருக்கணும். கஷாயம் மாத்திரை நான் வந்து ஆயுர்வேதிக்கு தான் காமிச்சேன். அது உங்களுக்கு நான் என்னென்ன விவரம்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். பின்னாடி உள்ள டீட்டெயிலாக உங்களுக்கு ஒரு வீடியோவே போட்டு சொல்கிறேன். இது நம்ம பொரிச்சு எடுத்துட்டோம்ப்பா, வறுத்து பாக்காயெல்லாம் எப்படி சலசலன்னு எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக நல்லா வெந்துருச்சு. நான் ஒன்று கூட கடிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். கரகரன்ட்டு இருக்கும். இப்படி வறுத்து கொடுத்தா பிள்ளைங்க சாப்பிட்றாங்கப்பா. தயிர் சாதத்துக்கு வறுத்து கொடுத்தீங்கன்னா நம்ம வயிற்றில் உள்ள பூச்சி பூரா அதில் வந்து சரியாகிடும். வயிற்று வலி இருக்காது.
அப்போல்லாம் மருந்து கொடுப்பாங்க பூச்சிக்கெலாம். நாக்கு பூச்சி மாதிரி எனக்கெல்லாம் மருந்து கொடுத்துலாம் வந்து எங்களுக்குலாம் சின்ன பிள்ளைல எங்கள் அம்மா அப்பா கொடுத்துருக்காங்க. அப்போ இப்போ அந்த மருந்தெல்லாம் நம்ம கொடுக்குறதில்ல, பண்ணுறதில்ல. நம்ம இந்த கோவக்காய் பாவக்காய் அதுகளெல்லாம் வாங்கி இதேமாரி தயிர் சாதத்துக்கு இதேமாரி எப்படி முறுமுறுன்னு இருக்கு பாருங்கள். இது மாதிரி நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்கள்லாம் நல்லா சாப்பிட்ருவாங்க. உடம்புக்கும் நல்லது இந்த பாவக்காய். அது மாதிரி பண்ணி கொடுங்கப்பா. நீங்கள் இந்த வடை வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் சிரிக்கையில் அந்த பல் பார்த்தீங்கன்னா 3வது பல் உடஞ்சி பாதியாக இருக்கும். தடுமாறி நான் விழுந்துட்டேன்ப்பா. பேலன்ஸ் பற்றாமல் நான் வந்து உள்ள ரூமுக்குள்ளே வந்து தடுமாறி அப்படியே குப்பரை அடித்து விழுந்து பல்லே போச்சு. பல் போனதோட இல்லை, டாக்டர் சொன்னார் உங்களுக்கு வந்து நல்ல வேளை நீங்கள் வந்து இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பொண்ணு கூட்டிகிட்டு வேலைக்கு போயிருந்தாங்க. வேகமாக ஓடியாந்து அவங்க வெளியூரில் வேலைக்கு இருந்தாங்க. அப்படியே போட்டு 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் அவங்க ஓடியாந்தாங்க. ஓடியாந்து அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க பார்த்துக்கிட்டாங்க கொஞ்ச நேரம். அப்புறம் எங்கள் பொண்ணு தான் வந்து எனக்கு பார்த்தாங்க. நல்ல வேளை கண்ணில் அடிச்சிருந்துச்சுன்னா அந்த எலும்பு உடஞ்சி அந்த கண்ணுக்கு பக்கத்தில் தான் சரியான அடி விழுந்துருச்சுப்பா. விழுந்து குப்பரையே விழுந்துட்டேன்ப்பா. மூக்கு அடிப்படாமல் அந்த கண் அடிப்படாமல் எங்கள் தெய்வம் தான் எங்களை காப்பாற்றுச்சு. என்ன லைட்டாக அடிப்பட்டதோடு அப்புறம் வீக்காக ரொம்ப இருந்துச்சு கண்ணுக்கிட்ட. போய் டாக்டர்கிட்ட காமிச்சு அப்புறம் அதை சரி பண்ணோம். எக்ஸ்ரேலாம் எடுத்து பார்த்தோம், ஒன்றும் இல்லைன்ட்டாங்க. அப்புறம் நல்ல வேலைப்பா. அதனால தான்ப்பா இவ்வளோ சொல்கிறேன் நான். குழந்த பிறந்தவங்கன்னா உடம்ப பத்திரமா பார்த்துங்க அப்படின்னு சொல்கிறேன். சரிங்களாப்பா? ஒவ்வொரு நிமிஷமும் வலி வேதனையாக தான்ப்பா இருக்கும். ரொம்ப டயர்டு. இந்த வலியும் வேதனையும் தாங்கி தான் வாழணும். மாத்திரை போட்டாலுமே அந்த கட்டுப்படாது. வலி வேதனை அதிகமாக இருக்கதை கொஞ்சம் குறைச்சிருக்கும். ஆனால் வலிக்கும், வலிச்சிக்கிட்டே தான் இருக்கும். அந்த வலியை வாழ பழகிக்கிட்டு மாத்திரையும் போட்டுக்கிட்டு, இல்லைன்னா மாத்திரை போடலன்னா நம்ம கால் கையெல்லாம் அப்படியே மடக்கி விட்டுரும். எல்லாத்தையும் நம்ம கூனி குறுகி மடக்கி கால் கையெல்லாம், அதுக்கு தான்ப்பா முடக்குவாதம்னு பேர். இதுக்கு வந்து வைத்தியம் வந்து எந்நேரமும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும். மாதம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். அதனால் நான் எப்படி பண்ணுறேன்றது முடக்குவாதம் உள்ளவங்களெலாம் நல்லா பார்த்துங்க தயவு செஞ்சு. எங்கள் பிள்ளைங்கள்லாம் 2 பிள்ளைங்களுமே என்னை நல்லா பார்த்துக்குவாங்க, சூப்பராக பார்த்துக்குவாங்க. என்னுடைய கோவத்தெல்லாம் அவங்கள்ட்ட வந்து திட்டிப்பிடுவேன் நான். அப்புறம் வருத்தப்படுவேன், அழுவேன். அதனால தான்ப்பா சொல்கிறேன். அதனால் எனக்கு கால் நடக்கவே வராது. பின்னிக்கிட்டு நடப்பேன் நான். அதனால் என்னை தனியாகவே விட மாட்டாங்க எங்கள் வீட்டில் என் பிள்ளைங்களாம். அதனால் யாரும் தனியாக போகாதீங்க. யாரும் முடக்கம் உள்ளவங்களாம் கூட்டிகிட்டு போங்க யாரையாவது. அதுமாரி கண்ணை கூட பாதிச்சிருச்சுப்பா இப்போ. அதனால் அப்படி இருக்குது. முடக்கம் அந்த வந்து கண் வரலும் கூட பாதிக்கும்னு சொல்கிறாங்க. எனக்கு கண்ணு கூட சரியாக லைட்டாக தெரியாத மாதிரி போயிடுச்சு. ஒரு கண்ணு இதாக இருக்குது. அதனால் நீங்கள் சரியாக பார்த்துங்கப்பா எல்லோரும் உடம்ப. அதனால தான்ப்பா இந்த வீடியோ போட்டேன். ஓகேவாப்பா? என்னடா அது வீடியோலாம் வந்து ஃபோட்டோலாம் போய் ட்ரெஸ்ஸெல்லாம் பண்ணிட்டு எடுத்துருக்காங்கன்னு நீங்கள் நினைப்பீங்க. என்னப்பா இப்போ முடக்காலம்புல பேசுகிறாங்களே எப்படி இருக்காங்கன்னா, நான் இப்போ தான்ப்பா கொஞ்ச நாளாக வந்து நான் வீட்டுக்குள்ளே தான்ப்பா கிடப்பேன். நான் வீட்டுக்குள்ளே தான் இருப்பேன். நான் எங்கேயுமே போக முடியாது என்னால். எங்கள் பொண்ணு கூட்டிகிட்டு போனால் தான் நான் போக முடியும் எல்லா இடத்துக்குமே. தனியாகலாம் நடந்து எங்கேயுமே நான் வாங்க போக முடியாது. நான் கால் இடரும் தடுமாறிடும். அதுக்கு பயந்துகிட்டே எங்கள் பொண்ணுங்க விட மாட்டாங்க. நான் இங்கே ரோட்டில் விழுந்துட்டேன்னா என்னால் டக்குன்னு எந்திரிக்க முடியாது. அதனால் வந்து இடறிடும். அதனால் நீ போகாதம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து ஹோட்டலில் வந்து எங்கள் பொண்ணு தான் விரும்பி கூட்டிகிட்டு போய், அம்மா நீ வீட்டுக்குள்ளே தான் இருக்க வா அப்படின்னு சொல்லி என்னை மல்லுக்கட்டி ட்ரெஸ் பண்ணி கூட்டிகிட்டு போய் சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்து, அன்றைக்கி வந்து ஒரு ஹோட்டல் திறந்துருக்காங்க வாங்கம்மா போவோம்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு போனாங்கப்பா. அவங்க வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கட்டும், எந்நேரம் பார்த்தாலும் அழுதுகிட்டு வேதனையாக வீட்டுக்குள்ளே இருக்கிறத விட வாம்மா ஒரு நாள் வெளில போயிட்டு வருவோம், உன்னை கூட்டிகிட்டு போகலாம் வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனாங்க. நான் வீட்டிலே தான்ப்பா இருப்பேன். அதனால் வந்து அவங்களுக்கு வந்து உனக்கு ஒரு மாதிரி இருக்கும்பா வாம்மா. கல்யாணங்களுக்கெல்லாம் போகிறது தான். போனால் வந்து ரொம்ப சங்கடமாக இருக்கும். அந்த கல்யாணங்களுக்கு போயிடலாம் நம்மளால் ஒரு சேர்லேருந்து கூட உட்காந்து எந்திரிக்க முடியாது. யாராவது பிடிச்சி தூக்கி விடணும். அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் நான்.
அந்த சேர்லேருந்து கூட ஒரு ஆள் தூக்கி விடணும் மல்லு கட்டின்னு. அப்படி தான்ப்பா என் வாழ்க்கை ஓடிட்டுருக்கு. அதனால் ரொம்ப சொந்தக்காரங்க அந்த கல்யாணத்துக்கு தான் வேறவை தான் போவேன் நான். நான் எல்லாருக்குமே அந்த வலி வேதனை தெரியாது. நிறைய பேர் நம்ம சும்மா செய்கிறோமாக்குன்னு நினச்சிக்குவாங்க. அவங்க யாராவது சும்மாலாம் அப்படி செய்ய முடியுமாப்பா? நமக்கே சங்கடமாக இருக்கும். ஐயோ, நம்ம கரெக்டாக இருக்கணும், வெளி இடங்களில் போனால் டக்குன்னு எந்திரிக்கணும், பண்ணணும்னு தானே நினைப்பாங்க. நம்மளால் உடம்பு முடியாதனால தான் அந்த சேர்லேருந்து கூட நம்மளால் எந்திரிக்க முடியாது. ஒருத்த பிடிச்சி இப்படி மல்லு கட்டி தூக்கி விடணும். கால் இந்த மூட்டு ரெண்டும் எந்திரிக்க வராது. அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் நான்லாம். ஆனால் எல்லாருமே கிண்டலும் கேலியுமாக தான் நினைப்பாங்க எல்லாரும். நம்மளுடைய வேதனை தெரியாது எல்லாருக்குமே. ரொமட்டாய்டு வந்தவங்கள கேட்டால் மட்டும்தான் தெரியும். சரிங்களா? அந்த வலி வேதனை உள்ளவங்கள கேட்டு பாருங்கள் யாராக இருந்தாலும். அவங்க சொல்லுவாங்கப்பா, அப்படி இருக்கும்ப்பா, அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் தயவு செஞ்சு யாராக இருந்தாலும் அந்த வீடியோ எங்கள் பொண்ணு என்னப்பா அப்படி ஹோட்டல் போயிருக்கோன்னு நீங்கள் நினைப்பீங்க. அதுக்கு சொல்ல வரேன்ப்பா நான். இப்போ திறந்துருக்காங்கம்மா, வாங்கம்மான்னு சொன்னாங்க. அதனால நம்ம போய் அது ஒரு வீடியோ போட்டோம். இப்போ தான்ப்பா நான் கொஞ்சம் வெளில போய் சிரிக்கவே ஆரம்பிச்சிருக்கேன் நான். ஏன்னா எந்நேரமும் அழுகையும் கோவமும் தான் வீட்டில் இருக்கும். அப்படி உடம்பு இன்றைக்கி இருந்தால் நாளைக்கு அந்த உடம்பு இருக்காது. ஒரு நாள் கை மூட்டு மேலே வலிக்கும். நிறைய வேலை பார்த்துட்டோம்னா ரொம்ப கை தூக்கவே முடியாது. என்ன தான் வலி மாத்திரைகள் போட்டாலுமே அந்த வலி இருக்க தான்ப்பா செய்யும். அதனால தான் நீங்கள் எல்லாருமே ஜாக்கிரதையாக உடம்பு பார்த்துங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. யாருமே ரொம்ப மன அழுத்தம் அதிகமாக வச்சுக்காதீங்க. எல்லாத்தையுமே ஈஸியாக ஃபேஸ் பண்ணுங்கள். மன அழுத்தம் அதிகமாக இருந்தாவே வந்துடும்ப்பா. நம்ம மன அழுத்தமே இருக்கக்கூடாதுப்பா. அதுக்கு மன அழுத்தம் அதிகமாக இல்லாமல் நீங்கள் உடம்ப பார்த்துங்கப்பா எல்லாரும். ஓகேப்பா, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். ஓகேப்பா, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.